ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி. இதில் வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப சில பேருக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து கன்சீவ் ஆன நாள் முதலேருந்து டெலிவரி வரைக்குமே பேக் பெயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க, டெஸ்க் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ரெக்னென்சி சமயத்தில் பேக் கேர் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெக்னென்சி சமயத்தில் ஏதாவது ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பேக் பெயின் எதனால் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெக்னென்சி சமயத்தில் நம்ம முதுகு தண்டுலையும் இடுப்பெலும்புலையும் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் வந்து இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால ரிலாக்ஸ் ஆகும். இது டெலிவரி சமயத்தில் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம பாடி நம்மளை தயார் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த சமயங்களில் வந்து மசில் மேலே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் வந்து பெயின் வரலாம். ஸோ ப்ரெக்னென்சி சமயத்தில் நீங்கள் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே. ஸோ சப்போஸ் காய்கறி நிறையா வாங்கிட்டு வரீங்கன்னா 2 பேக்காக பிரித்து எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். இல்லை ரொம்ப நேரம் நின்று நீங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக பிளாட்ஃபார்ம் வச்சு காலை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கணும்னா கூட நீங்கள் வந்து காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுங்க. அதே மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்கணுன்னா கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸில் படுக்கிறது பெட்டர். ஃப்ளாட்டாக படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி படுக்கணும்னா காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீஸ் கடியில் ஏதாவது பில்லோ ரோல் பண்ணி வச்சுக்கலாம். படுக்கும்போது ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கலாம். காலுக்கு நடுவில் பில்லோ வச்சுக்கலாம். பேக் சப்போர்ட்டுக்கு ஃப்ரண்ட் சப்போர்ட்டுக்கெலாம் நிறைய பில்லோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்க் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படின்னா காலுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. காலை க்ராஸ் பண்ணி உட்காராதீங்க. கால் 2 பேரலெல்லாம் வச்சுக்கோங்க. நல்ல சப்போர்ட்டிவ் பில்லோஸ் வச்சுக்கோங்க. பேக் கேர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில சமயங்களில் இந்த பேக் பெயினே காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். சில பேருக்கு சிவியர் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், காலை எடுத்து கூட வைக்க முடியாது. இந்த சமயம் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளேம் ஆகிறதும் இன்ஃபெக்ஷன் வர்றதுனாலையும் வருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படலாம். ஆன்டிபயோட்டிக்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் தேவைப்படலாம். சில சமயங்களில் சிவியர் பேக் பெயின் வந்து ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கு அறிகுறியாக இருக்கலாம். ப்ரெக்னென்சி சமயத்தில் ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு. இந்த மாதிரி ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து கிட்னியை பாதிக்கும் சில டைம். ஸோ சிவியர் பேக் பெயின் வந்து ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கும் அறிகுறியாக இருக்கலாம். சப்போஸ் உங்கள் பேக் பெயின் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே. அது இல்லை ரொம்ப சிவியராக இருக்குன்னா நீங்கள் உங்கள் கன்சர்ன்ஸை உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட கட்டாயமாக சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.